ஒரே கிராமத்தில் வாழ்ந்து வந்த அண்ணன் தம்பி நடுரோட்டில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. இரத்த வெள்ளத்தில் சாலையில் உயிரிழந்து கிடந்த அண்ணன், சடலத்தின் அருகே ரத்தம் படிந்த இரும்பு ராடுடன் நின்று கொண்டிருந்த தம்பி. உடன் பிறந்த அண்ணனை தம்பியே வெறி தீர அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு 9 மணி இருக்கும். கிராம மக்கள் எல்லாரும் டின்னரை முடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ரோட்ல யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்திருக்காங்க. அங்க முதியவர் அரசன் தலையில பலத்த காயத்தோட உயிரிழந்து கிடந்தாரு. சடலத்துக்கு பக்கத்துல பழனியாண்டிங்கிற நபர் ரத்தம் படிஞ்ச இரும்பு ராடோட கொலைவெறியோட நின்னுகிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போகாம அதே இடத்துல ஆத்திரத்தோட நின்னுகிட்டு இருந்த பழனியாண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் அரசன் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, 2 பேருக்கு இடையில என்ன மோதல் அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. திருச்சியில உள்ள மட்டப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த 70 வயசான அரசனுக்கு கல்யாணமாகி ராஜாங்கிற மகன் இருக்கான். ராஜா கல்யாணமாகி மனைவி கூட சென்னையில வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அரசன் மாடு வியாபாரம் செஞ்சு மனைவி கூட சொந்த கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவரோட வீட்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல தம்பி பழனியாண்டி கூரை வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு பழனியாண்டி. அரசனுக்கும் பழனியாண்டிக்கும் அதே கிராமத்துல 10 ஏக்கர்ல பூர்வீக விவசாய நிலம் இருக்கு. இந்த நிலத்தை பிரிக்கிறது தொடர்பா அண்ணன் தம்பிக்குள்ள முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால கிராம மக்கள் முன்னிலையில இது சம்பந்தமா சமீபத்துல பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அப்போ அரசன் எனக்கு 10 ஏக்கர் நிலமும் வேணும்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பழனியாண்டி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. உன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நீ தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு எதுக்கு 5 ஏக்கர் நிலம், அதனால 10 ஏக்கர் நிலத்தையும் என் பேருக்கு மாத்திக்கிறேன்னு சொல்லி இருக்காரு அரசன். அதை கேட்டு கோபமான பழனியாண்டி, அதெல்லாம் முடியாது, 5 ஏக்கர் நிலத்துல நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், எனக்கான பங்கை என்கிட்ட கொடுத்துருங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு. இதனால அண்ணன் தம்பிக்கு இடையில பயங்கரமா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் மாறி மாறி தகாத வார்த்தைகளால திட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 2 பேரும் மல்லு கட்டி சண்டை போட்டிருக்காங்க. இத பார்த்து கிராம மக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. ஆனா அந்த கோபத்தோடையே வீட்டுக்கு போன பழனியாண்டி மறுபடியும் தன்னோட பங்கை கேட்டு பார்க்கலாம், அப்பவும் அரசன் பிரச்சனை பண்ணா அவனை கொலை செஞ்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் அரசனோட வீட்டுக்கு போயிட்டு நிலம் தொடர்பா சண்டை போட்டிருக்காரு பழனியாண்டி. அப்போ 2 பேருக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அரசன் நிலத்தை கொடுக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. இதனால கடும் கோபமான பழனியாண்டி அரசனை தகாத வார்த்தையால திட்டி அடிக்க பாய்ஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மறைச்சு வச்சிருந்த இரும்பு ராடை எடுத்து அரசனோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச அரசன் ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை மீட்ட கிராம மக்கள் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க சிகிச்சை அளிச்ச டாக்டர் அரசன் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பழனியாண்டிய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.